அதிமுக பொதுக்குழு நடைபெறும் திருமண மண்டப நுழைவு வாயில் அருகே தற்பொழுது இரண்டாவது முறையாக கூட்ட நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முனாஃப். விவரங்கள் என்ன? அதிமுக பொதுக்குழு செயற்குழு நடைபெறக்கூடிய இடத்தில் தற்போது இரண்டாவது முறையாக கூட்ட நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுக்குழு செயற்குழு சென்னை வானகரத்தில் தற்போது துவங்கியிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்புதான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செயற்குழு பொதுக்குழுக்கு வருகை தந்தார். அவருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் ஒரே நேரத்தில் அதிமுக நிர்வாகிகள் உள்ளே சென்ற முயற்சிதால் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து ஒரு சிலருக்கு தலையில் முகத்தில் காயமானது ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுக்குழு செயற்குழுவின் அழைப்புகள் இருந்தும் பல நிர்வாகிகள் உள்ளே செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது முறையாக அந்த நுழைவு வாயில் முன்பு அதிக அளவில் நிர்வாகிகள் திரண்டதால் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் செல்வதற்கு ஒரு வழியும், அதிமுக செயற்குழு உறுப்பினர்கள் செல்வதற்கு மற்றொரு வழியும் அமைத்திருந்தார்கள். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தரும் நேரத்தில் கட்டுக்கடங்காத கூட்டத்தின் காரணமாக அவருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஒரே சமயத்தில் மற்ற நிர்வாகிகளும் உள்ளே செல்ல முயன்றதால் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து பலருக்கு காயமானது ஏற்பட்டிருக்கிறது. அதே போல மூத்த உறுப்பினர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள், அதிமுக நட்சத்திர பேச்சாளர்கள் என காயத்ரி ரகுராம், விந்தியா போன்றவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் முறையான அழைப்புகளானது விடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு செயற்குழுக்கு வருவதற்கான அழைப்புகள் விழுக்கும் அவர்கள் உள்ளே செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது முறையாக அதிக அளவில் கூட்டம் இருப்பதால் கூட்டத்திற்கு செல்ல முடியாத, பொதுக்குழு கூட்டத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொதுக்குழுவானது சற்று நேரத்துக்கு முன்பு துவங்கி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருந்தார். கூட்டம் தொடங்கிய போதும் உள்ளே செல்ல முடியாத நிலை மூத்த நிர்வாகிகளுக்கும் நட்சத்திர பேச்சாளர்களுக்கும் அதே போல பல்வேறு நிர்வாகிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது முறையாக கட்டுக்கடங்காத கூட்டம் என்பதால் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து பலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.